வளர்ச்சியை பார்த்தாங்களோ முதலாவது இரண்டாவது விஷயம் அவங்களுக்கு வாழ்க்கையிலையும் ரிஸ்கிலையும் பரக்கத்தை அல்லாஹ் தஆலா இல்லாம வாழ்க்கையில பரக்கத்து இல்லாம இருந்தா அதுக்கு ரெண்டு கருத்து சொல்றாங்க. ஒன்றே அவர்கள் ஆயுள் காலம் குறைக்கப்படும் என்று சிலர்கள் அந்த கருத்தையும் வச்சிருக்கிறாங்க. எப்படி குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறாங்களோ யாரு அவங்களோட வாழ்க்கை நீளும் என்று ஹதீஸ்ல வந்திருக்குது. அப்ப சில இமாம்கள் அதே மாதிரி ஹதீஸை இதே வச்சு சொல்றாங்க அவங்களோட வாழ்க்கை நீளமாக்கப்படும். இப்ப யார் தொழில் அலட்சியம் செய்யறாங்களோ ஆயுள் குறைக்கப்படும் சொல்றாங்க. சில இமாம்கள் சொல்றாங்க ஆயுள் குறைக்கப்படாது, அவருடைய ஆயுளா இருக்கும். 100 வருஷம் வாழ்வாருன்னா 100 வருஷம் வாழ வைப்பான். அர்த்தம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். அவரால் அவருக்கும் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை, அவரால் மனைவிக்கு பிரயோஜனம் இல்லை, அவரால் குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லை, சமூகத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அவரோட தனி கட்ட அவர் இருந்தும் இல்லாதவரை போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில பரக்கத்து பட்டு சொன்னாங்க. இரண்டாவது சொல்றாங்க ரிஸ்குடைய பரக்கத்து இல்லாம போய்விடும். ரிஸ்குடைய பரக்கத்தை அல்லாஹ் தஆலா எடுத்து விடுவான். அப்படியே அவங்க தெளிவா சொன்னாங்க, நீங்க சும்மா ஏமாந்து கொள்ள வேணாம். சொத்து செல்வங்களை சேகரித்து நிறைக்கிறது பரக்கத்து அல்ல, குறைவான செலவுல நிம்மதியா வாழ்றதுதான் பரக்கத்துன்னு சொல்லி காட்டினார்கள். எங்க எல்லாமே தலையில பிக்ஸ் ஆகிக்குது. அமௌண்ட் கூடினா தான் எங்களுக்கு வாழ்க்கையில பரக்கத்து. கூடினவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, அதுக்கு எத்தனை ரூபா பதில் சொல்லணும், எத்தனை பிரச்சனைக்கு முகம் கொடுக்கணும். அன்புக்குரியவர்களே, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கை பிரகாரம் அவங்க சொன்ன வழி பிரகாரம் வாழ்ந்து காட்டியவருக்கு முழு துன்யாவும் சொத்தா கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை. ஹதீஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க ரிஸ்க்ல பரக்கத்து இல்லாம போய்விடும்னு சொன்னாங்க. நேரம் இடம் கொடுக்காத அவசரமா சொல்லி கொண்டு போறேன். மூணா சொன்னாங்க ஹிர்மானு நூரி ஸாலிஹீன ஃபில் வாஜிப். அதாவது தொழுகையில அசட்டை செய்த காரணமாக அவங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய பிரகாசத்தை அப்படியே எடுத்துருவாங்க. அவர் வேண்டிய பேசியல் பண்ணட்டும். முந்தைய ஒரு கால லேடிஸ் மட்டும்தான் பேசியல் பண்ணினாங்க. இன்னைக்கு ஜென்ஸுக்கும் வந்தாச்சு. இது ஆண்களுக்கு, இது பெண்களுக்கு. அசல் ஈமானுடைய பிரகாசம் அடுபட்டு விடும். அந்த முகத்தை அழகு காட்டுறதுக்கு அவர் 1000 கணக்கு செலவழிக்கிறார். அல்லாஹ்வால எனக்கு தெரியல, கிழமைக்கு 1,50,000 செலவழிக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க என்று ஒருவர் இந்த கருத்தை நான் சொன்னேன் சொன்னார். அல்லாஹ்வால கிழமைக்கு 50,000 1 லட்சம் முகத்தை அளவுபடுத்துறதுக்கு இவர் பேசியலுக்கு இவ்வளவு போகுது சொல்றாங்க. அடிப்படை ஈமானுடைய பிரகாசம் தொழுகையை விட்டு விட்டு தொழுதால் இல்லாம ஆயிடும். எங்கட முகத்தை பார்த்தா யாரும் சந்தோஷப்பட மாட்டா, மனைவி ஏற்றுக்கொள்ள மாட்டா. இதுதான் இதனுடைய ரியாக்ஷன் இப்படித்தான் போகும். எங்களை பார்க்கிற சபையில் எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எங்களை விரட்டிடுவாங்க, எங்களை கொண்டு திருப்தி அடைய மாட்டாங்க. முகத்தில் ஈமான் அந்த பிரகாசத்தை அந்த விட்டு விட்டு தொழுகிறதுனால அல்லாஹ் எடுத்து விடுவான். 4வது விஷயம் சொல்லப்படுகிறது அதமு கபூலி கஸீரில் அமால். அதிகமான தொழுகையை பால்படுத்துறவனுடைய நிறைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. மிம்பர் மேடைன்றதுனால நான் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ளணும். சில இமாம்கள் சொல்றாங்க தொழுகைய பால்படுத்தி விட்டு விட்டு தொழுதவுடன் வேற அமல் செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையாண்டா சில இமாம்கள் சொல்றாங்க ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஆனா அநேகமான இமாம்களோட கருத்து சொல்றாங்க தொழுகையை பால்படுத்திட்டு என்ன அமல் செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. கட் அண்ட் ரைட்டா இருக்கிறாங்க. தொழுகை இல்லைன்னா நீ காபிராகி விடுவாங்க. மவானி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க ஃபைன் தாபு ஃபஅகாமுஸ் ஸலா வஆதவுஸ் ஸகா ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன். தௌபா செஞ்சு தொழுது ஜகாத கொடுத்தாங்கடா தீன்ல இவங்க தான் சகோதரர்கள், முஸ்லிம்கள் அவங்க தான். நிறைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். எத்தனை அமல் உலகத்தில் செய்வது? தொழுகை எத்தனையோ தொழுகை பேலன்ஸ் தொழுகிறல்ல, ஆனா சதக்கா நிறைய, ஆனா உங்கியாவுக்கு பங்கு கொடுக்கிறது நிறைய தான தர்மங்களை செஞ்சு தொலைக்கிறோம். சிலர்கள் அமளி அது வேற பாவம், இதுக்கு வேற கூலி இருக்குது, அதுக்கு வேற நன்மை இருக்குது என்று சில இமாம்கள் அதுல விளக்கம் கூறினாலும் கூட அதிகமான இமாம்களுடைய கருத்து தொழுகையை வேணும் என்று பால்படுத்தினா ஏனைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார், வாழ்க்கையே இல்லாம போய்விடும். அன்புக்குரியவர்களே, 5வது விஷயம் சொல்லப்பட்டிருக்குது அதமு இஸ்திஜாபத்தி துஆ. மிக பிரதானம். இந்த உலகத்துல தொழுகை யாரு விட்டு விட்டு சொல்றாங்களோ அவங்களுக்கு கிடைக்கிற அடுத்த தண்டனை என்ன தெரியுமா? துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. இத்தனை துஆ கேட்கும், துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. என்ன பிரச்சனை? யாரு? அம்மை யுஜீபுல் முல்தர். குர்ஆன்ல கேட்கிறார், உங்கள தங்கள
மாற்றியவனுக்கு அல்லாஹ்வை தவிர விடையளிக்க யார் இருக்கிறார்? கேளுங்க, நான் அழைக்கிறேன், நீங்க அழைங்க, நான் மதித்தாரேன். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உலமாக்கள் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய சாமத்திலே இருக்கிறதுனால உங்களோட துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார், துஆவுக்கு பதிலளிக்கப்பட மாட்டார். ஆறாவது விஷயம், புஹ்துல் ஹல்கி லஹு, அந்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய கோபத்தை அவர் அடைந்தாரு. அது அல்லாஹ்வுடைய கோபத்தோட மட்டும் முடியாது. சொல்றாங்க இமாம்கள். எப்படி இந்த ஹதீஸ்களை இதெல்லாம் குர்ஆன் இதெல்லாம் விவரிச்சு சொல்றதா நேரம் தேவைப்படும். குர்ஆன் ஹதீஸ் ஆதாரமா வச்சு சொல்றாங்க, யாரு தொழுகையில் அலட்சியம் செய்யறாங்களோ இந்த உலகத்தில படைப்புகள் அனைத்தும் அவருக்கு எதிராக மாறும், அவருக்கு எதிராக மாறும். வீட்டுல மனைவி அவரோட மனைவி அவருக்கு எதிராக மாறிவிடுவார், அவரோட புள்ளகள் அவருக்கு எதிராக, அவரோட வாப்பா அவருக்கு எதிராக, அவர் வளர்க்கிற மாடு ஆடு சுபஹானல்லாஹ், அவர் எதை செஞ்சாலும் அதுல பிரச்சனை உண்டாகுது. அல்லாஹ் ஞாபகம் வச்சு கொள்வோம், அதை செஞ்சு இதை செஞ்சு ஆக்குறது இல்ல, தொழுகை பக்கம் வர பார்ப்போம், தொழுகையுடைய லைஃப் சீரா இருக்கிறாங்க செக் பண்ணி கொள்ளணும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு நிலைமை உண்டாக்கி விடுவான், படைப்பினங்களுக்கு இவருடைய வெறுப்பை அல்லாஹ் தஆலா போட்டு விடுவார். அதே மாதிரி சொன்னாங்க உதீகுஸ் சதர், உள்ளத்தில் நிம்மதியற்ற தன்மை, கஸ்வத்துல் கல்ப், அதே மாதிரி உள்ளம் கடினமாகின்ற தன்மை. தொழுகையை விடுவதனால, விட்டு விட்டு தொழுவதனால ஒரு மனிதனுக்கு இந்த உணர்வு நடந்து கொண்டிருக்கும், உள்ளத்துல பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். ஒரு பிரச்சனையில் சொல்வாய் வெளியில வருவாரே, அந்த அடுத்த பிரச்சனையில மாட்டிக் கொண்டிருக்கும். எவ்வளவு மனைவி, எவ்வளவு பிள்ளைகள், எவ்வளவு சொத்து செல்வங்கள் இருந்தாலும் உள்ள ஒரு விதமான தடுமாற்றத்துக்குள் இருக்கும் என்றால் அது அவருடைய தொழுகையை விட்டு விட்டு தொழுவதன் காரணமாக, தொழுகையிலே பொடுபோக்கு செய்வதன் காரணமாக ஏற்படக்கூடிய விபரீதங்கள் என்று சொன்னார்கள். அதே மாதிரி ஈமான், ஈமான் பலவீனமாக அடைந்துவிடும். சூல் ஹாத்திமா, யார தொழுகையை விட்டுறாங்களோ, எல்லாத்துக்கும் குர்ஆனில் ஆதாரங்கள் இருக்கின்றன. யார தொழுகையை விட்டுறாங்களோ அவருடைய மௌத்துடைய நேரம் அது மோசமானதாக அல்லாஹ் தஆலா ஆக்கிவிடுவார். மௌத்துடைய நேரம் மோசமா ஆயிட்டா அதுக்கு பின்னால் எங்களுக்கு தௌபா செய்யறதுக்கு இடம் இல்ல, அதுக்கு பின்னால் அல்லாஹ்க்கு மன்றாடவே இல்ல. தௌபா செய்வாங்க, ரப்பனா அபஸர்னா வஸமிஅனா கேட்பாங்க அல்லாஹ். மௌத்துக்கு பின்னால தௌபா இல்லை, மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் தாகர் இல்லா மாஷா அல்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையில நாங்க விட்டு விட்டு தொழுதா இது கிடைக்கக்கூடிய அடுத்த விஷயம் தான் எங்களுக்கு துல்மத்துல் கப்ரி வ அஸாபு, கபருடைய வேதனை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறார். கபர்ல கொண்டு போய் ஒரு தற்காலிக மரணம் தான் உலகத்துல, அட்டு மௌத்தாயினுடனே கொண்டு போய் அடக்கும்னு சொல்றார். மௌத்தாயினுடனே தொழுகையும் நேரம் வந்தா தொழுகிறத போல, தகுதியான வரக்கத்தான நிக்காஹ்னு வந்தா உடனே நிக்காஹ் முடிச்சு வைங்க. இது மாதிரி ஒரு ஆள் மௌத்தாயினா கொண்டு போய் அடக்கம் செஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் மௌத்து அங்க கொண்டு போய் அடக்கம் செஞ்சோன்னு திரும்ப எழுப்பாட்டப்படும், திரும்ப எழுப்பாட்டப்படும். அவருக்கு ஒரு கேள்வி கணக்கு எல்லாம் கேட்கப்படும். ஒரு பாம்பு சாட்டப்படும், 70 தலைகள், 70 தலைகள் அந்த பாம்புக்கு. அந்த பாம்பு சாட்டப்பட்டிருக்கிறதே தொழுகைக்காக. ஒரு மனிதன் வந்து கேட்கும், அந்த பாம்பு பேசும், நீ தொழுதியா, சுப தொழுதியா, இந்த நாள் இந்த இடத்துல சுப தொழுதியா, ஆமென்றா அப்படி பேசாம இருக்கும், இல்லண்டா துஹர் வரைக்கும் ஒத்தி கொண்டே இருக்கும் சொன்னார். அசர் நேரம் கேட்கும், அசர் தொழுதியா, இல்ல மகரிப் வரைக்கும் ஒத்தி கொண்டே இருக்கும். எப்படி அடிண்டா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாம்புகளை போல அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் பெரிய பாம்பு அடிச்சாலும் வந்தாண்டி இருக்குமானது சொன்னாங்க. ஒரு தடவை தீண்டி விட்டால் 70 முழம் பூமிக்குள்ள போயிட்டு வருவான்டா. ஒரு பெகோவால் அடிக்கிறத விட ஸ்பீடா இருக்கு, ஒரு பெரிய பாறாங்கல்லால் அடிக்கிறத விட ஸ்பீடா இருக்கு. 70 முழம் கீழே போயிட்டு வாரண்டா, எவ்வளவு பெரிய வேதனை. இது எது வரைக்கும், எப்ப கியாமத் நாள் வருமோ அது வரைக்கும் இந்த தண்டனை இருக்கும். அதுக்கு பின்னால சக்கர் என்ற நரகம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான். அதே மாதிரி யார் விட்டு விட்டு சொல்றாங்களோ இவங்களுக்கு சித்தத்துல் ஹிசாப், கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்தில கேள்வி கணக்கும் கடுமையாக இருக்கும் சொல்லப்பட்டது. தொழுகையை பத்தி தான் கேள்வி கேட்கப்படும். ஆரம்பம் தொழுகையை பத்தி, தொழுகைக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணினா ஏனைய கேள்விகள் எல்லாம் அதுக்கு பின்னால சரியாகிவிடும். ஏனைய கேள்விகள் எல்லாம் அதுக்கு பின்னால் இலகுவா ஆகிவிடும். அல்லாஹ் தஆலா இலகுவான கேள்வியா தந்து விடுவான். யாரெல்லாம் விட்டு விட்டு தொழுகிறாங்களோ பொதுவாக